வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூர்லேருந்து பேசணுங்க. மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம். இந்த பதிவு 2026 புது வருஷத்தில் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே மிதுன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரமும் மிருகசீடம் அப்படிங்கிறது செவ்வாயுடையது, திருவாதிரை ராகுடையது, புனர்பூசம் குருவுடையது. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது படிக்கிறாங்க, 11வது 12வது காலேஜ் போகிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க, அதாவது ஒரு 17 வயசுலேருந்து ஒரு 22 வயசு, 20 வயசு, 22 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா மிதுன ராசி. மிருகசீர நட்சத்திரம்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்துட்டு இருப்பாங்க. இப்போ நடக்கிறது ராகுடைய திசையாக இருக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நடக்கிறது குரு திசையாக இருக்கும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நடக்கிறது சனி திசையாக இருக்கும். அதாவது 17, 18, 19, 20, 21, 22 இந்த வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, 10வது +1 +2 காலேஜு போகிற குழந்தைகளாக இருந்தால் இந்த குழந்தைங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிப்பாங்க, கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், கோபம் இருக்கும், படிக்கிறத கரெக்டாக எழுத மாட்டாங்க. அவங்க நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு கெத்து கட்டிகிட்டே இருப்பாங்க. அமைதியாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பிடிவாதத்தோடு இருப்பாங்க. உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். ஏதாவது வம்பிழுத்துட்டு வருவாங்க. இது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் இந்த குழந்தைங்களுடைய நிலை இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, மிதுன ராசின்னு எடுத்துட்டாலே இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த வருஷம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எடுத்துகிட்டு வருவாங்க, சொன்ன வார்த்தை கேட்க மாட்டாங்க, படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஆனால் மார்க் அவ்வளோக்காக எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இப்படி தான் இருப்பாங்க. உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி. சிவபெருமான் கோவில் இருக்கிற துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. துர்க்கையை வழிபாடு செஞ்சாலே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. இந்த குழந்தைகளுக்கு கால பைரவரை வழிபாடு செய்ய வையுங்க. இல்லை குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் தாயான நீங்கள், அம்மா நீங்கள் கால பைரவருக்கு தேங்காய் உடைச்சி தீபம் போடுறது, ஏதாவது ஒரு சின்ன ஒரு அரளிப்பூ வாங்கி கொடுக்கறது, செவ்வரளி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சின்ன சின்ன இதெல்லாம் செஞ்சாலே இந்த குழந்தைகளுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும். படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. அடுத்தது மிதுன ராசி மிருகசீர நட்சத்திரம். ஒரு 35, 40 வயசு, 45 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க. தொழில் புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க, இருக்கிற தொழிலவே செய்யுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தொழிலில் மாற்றிக்காதீங்க, அதே வேலையிலே இருங்க. அடுத்தது உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க. திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த கிரிவல பாதையில் இருக்கிற லிங்கம், வாயு லிங்கம், அக்னி லிங்கம்னு இருக்குது. அந்த திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கிற அந்த தெய்வங்களை போய் ஒரு முறையாவது பார்த்துட்டு வாங்க. சும்மா போய் அந்த கோவில் வளாகத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தாலே ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டு வாங்க. ஏன்னா அது அக்னி தெய்வம். அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதால ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா
மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்காதீங்க. கடன் வாங்கி தொழில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அதிலிருந்து மீள்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்காதீங்க. இருக்கிற வேலையை அப்படியே பண்ணுங்கள். சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக. இருந்தாலும் பெரிய லெவலில் சேதாரம்லாம் வராது. நல்லா இருப்பீங்க. இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னா பழைய வீடாக வாங்குங்க. பழைய வண்டியாக வாங்கி அதை ரெடி பண்ணுங்க. அது கொஞ்ச நாளைக்கு உங்கள் கூட இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்றிட்டு கூட புது வண்டி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பழசாக இருக்கிறத வாங்கினா சட்டுன்னு சூட் ஆகும். பிரச்சனை இல்லாமல் உங்கள் கைக்கு சேரும். அதுக்காகத்தான். புனர்பூச நட்சத்திரமாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 35 வயசு 40 வயசு 45 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, இடம் வீடு இதெல்லாம் வாங்கிறது அப்படின்னா லோன் போட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். கம்மியாக உங்கள் வேலைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குதோ அதுக்கு பார்த்து வாங்குங்க. அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். கடன் வாங்கி வேலை துவங்காதீங்க. 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு தொழில் தொடங்கலான்னுங்கிற மாதிரி எந்த வேலையும் தொடங்கிறாதீங்க. நல்லதே நடக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கரெக்டாக செயல்பாடுகள் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரிங்க்ஸு சாப்பிட்லாவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் போயிடாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து விட்டுரும். அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. அதே போல் மிதுன ராசி மிருகசீர நட்சத்திரம் 55 வயசு 60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது நண்பர்களுக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் பண்ணிடாதீங்க. இதனால் பிரச்சனை வரும். அதாவது மிருகசீர நட்சத்திரம் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. 65 வயசு 60 வயசு 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க போட்டுறாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான் கொண்டு கொடுக்கும். இந்த வருஷம் இப்படி தான் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு 55 வயசு 50 வயசு 55 வயசு அப்படிங்கிற போதே கொஞ்சம் விரக்தி உணர்வாக இருப்பீங்க. யாருமே உங்களோட இல்லாத மாதிரி ஒரு உணர்வில் தான் இருப்பீங்க. எல்லாருமே இருந்தாலும் அக்கம் பக்கம் யாருமே இல்லாத மாதிரி, உங்களுடைய உறவுகள் யாருமே இல்லாத மாதிரி, அந்த மாதிரி ஒரு உணர்வுகளில் தான் நீங்கள் இருப்பீங்க. திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, இது மாறும் கண்டிப்பாக. உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் போகும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புனர்பூச நட்சத்திரமாக இருந்து 55 வயசு 60 வயசு 55 வயசு 50 வயசு 55 வயசு 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு லாபம் வரக்கூடியதாக, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேலைக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, அதில் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டையராக போகிறதுக்கு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கும். உயர் பதவி கிடைக்கும். அந்த வேலையில் உயர் பதவி கிடைக்கும். சம்பளம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் நல்லதே நடக்கும். சிவனுடைய அருளால்.